நல்ல காரசாரமான ஒரு கனவா ரெசிபி பார்த்துடலாம். சிம்பிள் அண்ட் குயிக்காக பார்த்துடலாம். ஸோ வெல்கம் டு மை சேனல். நான் இன்றைக்கி ஒரு 1/4 கிலோ கனவா எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மசாலாஸ் பார்த்துடலாம். ரொம்பலாம் இல்லைங்க. 1 ஸ்பூன் மல்லி நல்லா அடுப்பை சிம்லேயே வச்சு இந்த மாதிரி உங்களுக்கு தாளிப்பு கரண்டி இருந்தாலே போதும். அதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக மிளகு, ஒரு 4 வரமிளகா, 4லேருந்து 5 வரமிளகா எடுத்துக்கோங்க. ஸோ கொஞ்சமாக ஜீரகம், இது எல்லாத்தையும் நல்லா சிம்லேயே வச்சு இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி இதை கூல் பண்ணிடுங்க. உங்களுக்கு இப்போ நிறைய கனவானா அதுக்கேற்ற மாதிரி மசாலாஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு, ஒரு 10லேருந்து ஒரு 12 சின்ன வெங்காயம், காரத்துக்கு ஏற்றாப்புல கொஞ்சமாக தனி மிளகாத்தூள், நம்ம ஆல்ரெடி வரமிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அரைச்ச விழுதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கனவா கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க இந்த கனவால் நல்லா இந்த மிக்ஸை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபுல் கனவாலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் மேரினேட் பண்ண விட்டுருங்க. நல்லா ஊறினா ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்ல பெரிய வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பெரிய வெங்காயம் வதங்கினதும் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்ச இந்த கனவாவே இதில் சேர்த்து கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி தெளித்து விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சாலே போதுங்க. கனவா சூப்பராக வெந்துடும். ரொம்ப வேக விட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆயிடும். ஸோ கரெக்டாக பக்குவமாக வேக விட்டு எடுத்திங்கன்னா 5 நிமிஷம் போதுங்க. நல்லா அப்படியே ரோஸ்ட் ஆயிரும். நம்ம இந்த பார்த்திங்கன்னா அந்த மசாலா தண்ணி மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு தண்ணியாக இருக்க மாதிரி தெரியும். ஒரு 2 நிமிஷம் ஒரு மூடியை ஓப்பன் பண்ணி கிளறி விட்டோம் அப்படின்னா நல்லா சுருண்டு சூப்பராக வந்துடுங்க. அப்படியே நீங்கள் சூடாக சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். கூட இந்த மாதிரி வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்றலாமா?